வகுப்பு படிக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களை பற்றி பேசுகிறேன். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆகஸ்ட் மாதம் 25/8/1952 ஆண்டு அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக பிறந்த விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். சற்று வசதியான குடும்பம் என்பதால் கஷ்டம் ஏதும் இல்லாமல் செல்ல பிள்ளையாக வளர்ந்தார் விஜயகாந்த். சிறுவயதில் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் சினிமாவும் அதில் நடிக்கும் நடிகர்களையும் அவருக்கு பிடித்திருந்தது. விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படத்தினை சீன் பை சீனாக தனது நண்பர்களிடம் அளவுக்கு சினிமா மீது ஆர்வம் இருந்தது. அதனால் படிப்பை 10ஆம் வகுப்பு வரை முடித்துக் கொண்டார். சமூக பிரச்சனையில் தலை காட்ட ஆரம்பித்தார். சமூகம் மீது உள்ள அன்புதான் அவரை சமூகம் சார்ந்த படங்களில் நடிக்க தொடக்க புள்ளியாக அமைந்தது. சினிமா பார்ப்பது, நண்பர்களிடம் சுற்றித் திரிவது என இருந்த மகளை பார்த்து கவலைப்பட்ட தந்தை மகளை தன் வழிக்கு கொண்டுவதற்கு அவர் கொடுத்த பொறுப்புதான் ரைஸ் மில்லை பார்த்துக் கொள்வது. ரைஸ் மில்லை பார்த்துக் கொண்டாலும் சினிமா ஆசை அவரை விடவில்லை. சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நண்பர்கள் உதவியுடன் சென்னை புறப்பட்டு வந்தார். சினிமா துறையில் வாய்ப்பு கேட்டு போகும் இடமெல்லாம் நீ கருப்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவர் கூட நடிக்க மறுத்த நடிகைகள் ஏராளம். அவரை வைத்து படம் தயாரிக்க மாட்டேன் என்று கூறிய தயாரிப்பாளர்கள் ஏராளம். முதல் படம் இடிக்கும் இடமே, அதில் வில்லனாக நடித்தார். அதைத் தொடர்ந்து அகவிலுக்கு, நீராட்டம், சாமந்திப்பூ, மேலும் பல படங்களில் நடித்துள்ளார். படப்பிடிப்பின் போது பெரியவர் சிறியவர் வேறுபாடின்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு, அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்ற பழக்கத்தை தொடங்கினார். ஏழைகளுக்கு தையல் மிஷின், இலவச உணவு, இலவச திருமண மண்டபம், இலவச கணினி பயிற்சி மையம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, லிட்டில் ஃபிளவர், பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்திற்கு நன்கொடை, எண்ணற்ற உதவிகளை செய்துள்ளார். வீரநடை, சீரிய பார்வை, ஓங்கி முழங்கும் வசனம் என ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். கருப்பு எம்ஜிஆர், புரட்சி தலைவர், கேப்டன் விஜயகாந்த் என மக்களால் செல்லமாக அழைக்கப்படுவார். பிரபாகர் மீது உள்ள பற்றால் தன் மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் வைத்தார். 100வது படம் கேப்டன் பிரபாகரன் 200 நாட்களை கடந்து வெள்ளி விழா கண்டது. நடிகர் சங்க தலைவராக இருந்தார் விஜயகாந்த் ஐயா. விஜயகாந்த் ஐயா தேமுதிக கட்சி தொடங்கி எம்எல்ஏ ஆகவும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். கட்சியின் சின்னம் கொட்டும் முரசு. 2001ஆம் ஆண்டு கலைமாமணி விருதையும் சிறந்த குடிமகன் விருதையும் பெற்றார். 28/12/2023 அன்று இவ்வளவு மதிப்புமிக்க விஜயகாந்த் ஐயா இவ்வுலகை விட்டு மறைந்தார். விஜயகாந்த் ஐயாவின் மறைவிற்கு பின்
இந்த பொண்ணு ஆனா எல்லாத்துக்கும் சொல்றோம். இங்க பாரு,